صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் அவருடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள்கிறார். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖமார்களுடைய அருள் பெறப்பட்டக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நிச்சயமாக தந்தல் புரிந்திருக்கிறார். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சர்க்கார் சொல்லி காமிப்பாங்க லா இலாஹா இல்லல்லாஹ். ஹக்கம் கிதாபில் எதுமா சொல்றாங்கன்னா, எப்படி உன்னுடைய உள்ளம் ஒளி பெறும், உன்னுடைய உள்ளம் என்ற கல்வி என்ற கண்ணாடி எப்படி பிரகாசமாக ஆகும், அந்த கல்வில ஆயிரக்கணக்கான மாசிவல்லா கலை நீ கல்புக்குள்ள வச்சிருக்கும் போது எப்படி அந்த கல்வி பிரகாசமாக ஆகும் அப்படின்னு இதுமா கேட்கிறாங்க. ஏற்கனவே கல்வில மாசிவல்லா ஃபுல்லா நிறைந்து இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத சிறுசிகளுடைய சிந்தனை, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் கல்வில இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும் அப்படின்னு இதுமா கேட்கிறாங்க. இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி ஃபுல்லா அழுக்கு பிடிச்சு ஒரே அங்கங்க ஃபுல்லா கருப்பு கருப்பான புள்ளியா இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணாடியில் போய் நாம் முகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முகம் அப்படி நல்லா கிளியரா தெரியுமா? தெரியாது. ஃபுல்லா கருப்பா இருக்கு, அழுக்கு படிஞ்சு போய் கிடக்குது. இப்ப அந்த கண்ணாடி எடுத்து நல்லா பரிசுத்தப்படுத்தி நல்லா தொடச்சிட்டு இப்ப அந்த கண்ணாடியில போய் முன்னாடி நம்ம நின்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்யும்? நம்முடைய முகம் நல்லா தெளிவா தெரியும். அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ப நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை நாம் கல்புக்குள்ள வச்சிருக்கோம். வச்சுக்கிட்டு நம்முடைய உள்ளம் பிரகாசமாக ஆகணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படி பிரகாசமாக ஆகும் அப்படின்னு என்னமா கேட்கிறாங்க. அப்ப உள்ளம் பிரகாசமாக ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? கல்பில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்க வேண்டும். நம்முடைய கல்வில இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாத்தையும் நீக்கணும் கல்வி விட்டு. அப்பதான் அந்த உள்ளம் பிரகாசமான உள்ளமாக ஆகும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எதை விட்டு நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும்? நம்முடைய கல்வில இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுடைய சிந்தனை இருக்குதா இல்லையா, இவைகளை நம்முடைய உள்ளத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தணும். அப்ப அப்படி நாம் பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்னவாகும்? நம்முடைய உள்ளம் பிரகாசமான உள்ளமாக ஆகும். சரி, அதை பரிசுத்தப்படுத்துவதற்கான முறை என்ன? எப்படி சிருஷ்டிகளுடைய சிந்தனையை கல்வியை விட்டும் நீக்குவது? அல்லாஹ் அல்லாத மற்ற வஸ்துக்கள் இருக்குதா இல்லையா, இவைகளுடைய சிந்தனையை கல்வியை விட்டும் எவ்வாறு எடுப்பது? ஏன் நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை கல்வில வர மாட்டேங்குது? நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? நமக்கும் அல்லாஹ்வை சிந்திக்கணும், சதா அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கணும் அப்படின்னு ஆசைதான் நமக்கும். ஆனால் சில நேரங்கள்ல நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது. ஏதோ அமைய சமயம் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நினைக்கிறோம், ஆனால் எப்பயுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கணும் அப்படின்னு நமக்கும் ஆசை இருக்கதான் செய்யுது. எப்படி சூஃபியாக்கள் வாழ்ந்தாங்க? சதா அல்லாஹ்வுடைய நினைவிலே வாழ்ந்தாங்க. இறைநேசர்கள் சஹாபாக்கள் இருந்தாங்க, அன்பியாக்கள் இருந்தாங்க, சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி நாமளும் ஆகணும் அப்படின்னு ஆசை நமக்கு இருக்கதான் செய்யும். முஃமின்களாகி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யும். சதா நம்ம அல்லாஹ்வையே நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்களும் நினைக்க கூடாது அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். யாருக்கு அது இல்லாமல் இருக்குமா? யாருக்குன்னு ஆசை இருக்குமா? எல்லாருக்கும் ஆசை இருக்கதான் செய்யுது. ஏன்னா
அப்படி இருக்கும்போது அப்ப எப்படி நாம் அல்லாஹ்வை நினைப்பது, எப்படி நம்முடைய கல்வியில் இருந்து என்ன அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை கல்வை விட்டு நீக்குவது அப்படின்னு கேட்டா நம்ம சர்க்கார சொல்லுவாங்க, எப்ப நமக்கு உள்ளத்துல மாசிவல்லா போய் உட்காருது அப்படின்னு கேட்டா, எப்ப அந்த மாசிவல்லாவை அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை நஃபா தரக்கூடியதாக, பிரயோஜனம் தரக்கூடியதாக, நாஃபியோ லாரா எப்ப நீ சிருஷ்டிகளை பார்க்கிறாயோ அப்பதான் உன் கல்வில சிருஷ்டிகள் போய் உட்காருமான்னு சொல்லுவாங்க. சிருஷ்டிகளை சுயமாக நன்மை செய்யுது, இந்த சிருஷ்டி தான் எனக்கு சுயமா தீமை செய்யுது அப்படின்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப கல்வில போய் உட்கார்ந்துருது. நமக்கு ஒருத்தர் ஒரு 10 ரூபா காசு கொடுத்தாரு, உடனே அவரை நம்ம நாஃபியா நம்ம கல்வில கொண்டு போய் உட்கார வச்சிடறோம். இவர் நமக்கு நன்மை செய்வாரு அப்படின்னு அவருடைய சிந்தனை நம்முடைய கல்வில போய் உட்கார்ந்துருக்கு. ஒருத்தவங்க நமக்கு ஒரு தீமை செய்யறாங்க, உடனே கல்வில உட்கார்ந்துருது, இவரு தான் இந்த மாதிரி பண்ணது, இல்ல இவருனால தான் ஆச்சு அப்படின்னு அவரை நம்ம கல்வில கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறோம். இந்த மாதிரி யாரையெல்லாம் நம்ம நாஃபியோ லாரா பார்க்கிறோமோ, சிருஷ்டிகளில் எதையெல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடியதாக, எதையெல்லாம் நமக்கு தீமை செய்யக்கூடியதாக பார்க்கிறோமோ அப்ப என்ன ஆகுது, அந்த சிருஷ்டிகள் போய் கல்வில பதிஞ்சிருது. அப்ப என்ன செய்யணும், சிருஷ்டிகள் நாஃபியோ லாரா பார்க்க கூடாது, அல்லாஹ் ஒருவனையே நாஃபியோ லாரா பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன வழி, அல்லாஹ் ஒருத்தன் தான் நாஃபியா, அல்லாஹ் ஒருத்தன் தான் லாரு. அது நல்லா தெரியும், அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்யக்கூடியவன், அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு தீமை செய்யக்கூடியவன். எந்த தீமை வெளியானாலும், யாரின் மூலம் எந்த தீமை வெளியானாலும் அது அல்லாஹ்வின் மூலமாகத்தான் வெளியாகுது. அது நம்முடைய ஈமான்ல ஒண்ணு. கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் இருக்குது அப்படிங்கறது நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். இப்படி இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்ப ஆனா நமக்கு டக்குன்னு ஒரு நன்மை வந்த உடனே அது அல்லாஹ்வின் பக்கம் நம்ம சேர்க்கறது இல்லை, சிருஷ்டிகளின் பக்கம் தான் போய் சேர்க்கிறோம். அதே மாதிரி ஏதாவது தீமை வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்யறது இல்ல, அதை நம்ம அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கறது இல்லை, அந்த வஸ்துக்களின் பக்கம் தான் போய் சேர்க்கிறோம். அப்ப என்ன செய்யணும், அப்ப இதுக்கு என்ன பயிற்சி நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, நம்முடைய பாடத்துல சொல்றாங்கம்மா என்ன, நாஃபியோ லார் அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத விளங்கணும்னு சொன்னா அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டா என்ன, हर फ़ैल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ी कुव्वत की मलहूज़ रखना, ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக அக்குடைய குவத்தை கவனிப்பது. இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இது பயிற்சி. என்ன, ஒவ்வொரு செயல் செய்யும் போதும், ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அந்த செயலை செய்வதற்குரிய குவத்து அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அந்த குவத்து எனக்கு சொந்தமானது இல்லை. இப்ப பேசிட்டு இருக்கு மிஸ்கின், பேசும்போது நம்முடைய நாவ் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு, உதட அசைஞ்சுக்கிட்டு இருக்குது, யாரெல்லாம் இந்த நாவை நீதான் அசைய வைக்கிறது, இந்த உதடை நீதான் அசைய வைத்துக் கொண்டிருக்கிறாய், இந்த உதட அசைவதற்குரிய கூவத்து உனக்கு சொந்தமானது, இந்த கை அசைவதற்குரிய கூவத்து உனக்கு சொந்தமானது, நீதான் கூவத்தை கொடுத்து இந்த உதடையும் இந்த நாவையும் இந்த கையையும் நீதான் அசைய வச்சுக்கிட்டே இருக்கிறான்லா அப்படின்ற அந்த சிந்தனையை கொண்டு வரது இருக்குது இல்ல, இதுதான் தரீக்கத்துடைய தக்வான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பயிற்சியை இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படியே இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம செய்ய 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 என்னவாகும் அப்படின்னு கேட்டா, சிருஷ்டிகள் சுயமா நமக்கு நஃபா செய்யாது, சிருஷ்டிகள் சுயமா நமக்கு லரர் செய்யாது அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படுமான்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தரீக்கத்துடைய பயிற்சியை தொடர்ந்து நம்ம செய்யணும். எப்ப இருந்து செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சியை? எப்ப இருந்து செய்யலாமா? எப்ப இருந்து செய்யணும்? இப்ப இருந்தே செய்ய வேண்டியதுதான். இப்ப பயான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இப்ப நீங்க சும்மா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், இப்பயும் மூச்சு போக வரதானே செய்யுது. அப்ப மூச்சு போகும்போது யாருடா கூவத்தை கொண்டு தான் மூச்சை உள்ளே எடுக்கிறது, அப்படி நீதான் என் கூவத்தை கொடுத்து மூச்சை வெளியே விட வைக்கிறப்ப ஹார்ட் துடிக்குது, என்னுடைய இதயத்தை துடிக்க வைப்பதற்குரிய கூவத்தை நீ கொடுத்து பிச்சாண்டா, என்னுடைய லங்ஸ் சுருங்குது விரியுது, நீ கூவத்தை கொடுத்து சுருங்க வைக்கிற, நீ தான் விரிய வைக்கிறது. அப்படி என்ன, நம்முடைய ரத்த நாளங்கள் சதா ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த ரத்தத்தை ஓட வைப்பதற்குரிய கூவத்து யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. என்ன,
அப்ப அந்த குவத்தும் உனக்கு தான் சொந்தமானது ரப்பே. நம்ம சொல்ற பயானம் எழுதுறோம், ஏன்னா இந்த பேனாவை பிடிப்பதற்குரிய குவத்து உனக்கு சொந்தமானது, உன் குவத்தை கொண்டுதான் பிடிச்சுக்கிட்டு இருக்க ரப்பே. இப்படியே பயிற்சி எடுக்கணும். இப்படியே பயிற்சி எடுக்க 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 என்னவாகும்? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப சிருஷ்டிகள் சுயமா நமக்கு நஃபா செய்யாது, சிருஷ்டிகள் சுயமா நமக்கு லரர் செய்யாது அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படும். இது சொல்றதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். சர்க்கார் சொல்லுவாங்க, ரொம்ப எளிமையான விஷயம். என்ன குவத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றது தானே, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. என்னமா அதை செயல்படுத்துறது தான் பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அதை செயல்படுத்துவது இருக்குது, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். சொல்லும் போது ரொம்ப சின்னதா தெரியுற மாதிரி இருக்கும், ஆனால் அதை செய்வது ரொம்ப கஷ்டம். செய்யறது தொடர்ந்து இஸ்திகாமத்தா செய்யறது இருக்குது இல்ல. இப்ப சொல்ற நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கும், இன்றைய நாள் முழுக்க இருக்குமா? அதுக்கு நம்ம பயிற்சி செய்யணும், எல்லா இடத்துல துவா செய்யணும். ஏன்னா அப்பதான் தொடர்ந்து அந்த செயல், அந்த உணர்வு நம்மள இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், அப்படியே இந்த சிந்தனையிலேயே சதா வச்சிடல, சதா எந்த செயலை செஞ்சாலும் உன் குவத்தை கொண்டுதான் செய்யறேன் அப்படின்ற அந்த உணர்விலேயே செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடலாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்னம்மா குறிப்பாக சர்க்கார் சொல்லுவாங்க, சாப்பிடும் போது நிஸ்பத்து குவத்தை பார்க்கணுமா? மனுஷன் காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எவ்வளவோ செயல்கள் செய்யலாம் மனுஷன். அந்த செயல்களில் முக்கியமாக டெய்லி ரெகுலரா செய்யக்கூடிய செயல் என்ன? ஒண்ணு சாப்பிட்றது. எதை நம்ம செய்யறோமோ இல்லையோ, மனுஷன் சாப்பாடு அப்படின்ற அந்த செயலை கட்டாயமா டெய்லி செஞ்சுதான் ஆகும். அதனால சர்க்கார் சொல்லுவாங்க, இந்த சாப்பிடுதல் அப்படின்ற செயல் இருக்குல்ல, இந்த செயல்ல குறைஞ்சபட்சம் நிஸ்பத்து குவத்தை பார்க்கணுமான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன 3 நேரம் சாப்பிடும் போதும் 3 நேரம் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம காலையில ஒரு சாயம், சாயங்காலம் ஒரு சாயம், 2 நேரம் சாயம் குடிக்கணும். இந்த நேரங்கள்ல இது இல்லாம வேற ஏதாவது இடையில ஸ்நாக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் சாப்பிடதான் செய்யணும். அப்ப சாப்பாடே நமக்கு 5 நேரம் 6 நேரம் ஆயிடுது என்ன. அப்ப அந்த நேரங்களில் நம்ம நிஸ்பத்து குவத்தை பார்க்கணுமான்னு சொல்லுவோம். சாப்பாடை பிசைக்கும் போது யாருண்டா அவன் குவத்தை கொண்டு தான் பிசைறே, அதை எடுத்து வாயில வைக்கும் போது முதல்ல அவன் குவத்தை கொண்டு தான் வைக்கிறே. இந்த கைக்கு நீ தான் குவத்தை கொடுத்து தூக்கி கொண்டு போய் வாயில வைக்க வச்சிருப்பே. பல்ல அரைக்குது என்ன, இந்த பல்ல அரைப்பதற்குரிய குவத்தை நீ கொடுத்துருப்பே அப்படின்னு உட்கார்ந்து இப்படியே உட்கார்ந்து சாப்பிடணுமான்னு சொல்லுவாங்க. லாயில எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு கையை அப்படியே பேசாம வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்து அந்த சாப்பாடை பொறுமையா நல்லா மெண்டு நிஸ்பத்து குவத்தை பார்த்து பொறுமையா முழுங்கணுமான்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிடுவதற்கு மெல்லுவதற்குரிய குவத்து உனக்கு சொந்தமானது, இதை முழுங்குவதற்குரிய குவத்தும் உனக்கு சொந்தமானது, நீதான் முழுங்க வைக்கிறான்டா அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுல சாப்பிடணுமான்னு சொன்னான். சரி, நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சாப்பிட்ற முழு நேரமா அப்படி சாப்பிட முடியாது, நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கம்மியா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் 3 வாய், முதல் 3 வாய் என்ன ஒரு அஸ்மு வச்சுக்கணும். என்ன, இனி நான் எப்பெல்லாம் சாப்பிட்றேனோ அப்ப எல்லாம் முதல் 3 வாய் நிஸ்பத்து குவத்தை பார்க்காம சாப்பிட்றது இல்லை. அடுத்தடுத்த வாய் நிஸ்பத்து குவத்தை பார்க்கலாம், ஆனா பொறுமையா உட்காந்து சாப்பிட முடியாது, அதற்கான நேரம் இருக்காது. அப்படின்றப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாயாவது எடுத்து வாயில வச்சு பொறுமையா மெண்டு, யாருன்னா நீ தான் குவத்தை கொடுத்து மெல்ல வைக்கிறப்பே அப்படின்னு உட்காந்து மென்று சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த ஒரு செயல்ல சாப்பிடுதல் அப்படிங்கிற இந்த செயல்ல நம்ம நிஸ்பத்து குவத்தை கட்டாயமா பார்க்கணுமான்னு சொல்லுவோம். ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சர்க்கார் சொல்லுவாங்க, சாப்பாடு இருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இந்த உணவு தான் நமக்கு சத்தா மாறுதுன்னு சொன்னாங்க. இந்த உணவு தான் நமக்கு சத்தா மாறுது. அப்ப இந்த உணவுல எப்ப நம்ம அல்லாஹ்வுடைய திக்ர கலந்துடுறோமோ, அப்ப அந்த உணவு போய் நம்முடைய உடல்ல சத்தாக மாறும் போது அது நமக்கு திக்ரையே தூண்டுமான்னு சர்க்கார் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நினைவே தூண்டும் நமக்கு. ஏன்னா இது ஒரு விஷயம் சாப்பிடும் போது. அடுத்தது சர்க்கார் சொல்லுவாங்க, நான் தொழுகும் போது என்ன அகிமி ஸலாத்தல் லிதிக்ரின்னு அல்லாஹ் சொன்னான். நீங்க தொழுகுங்க, என்னை நினைப்பதற்காக வேண்டி தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப தொழுகையை எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வை நினைக்கிறதுக்காக வேண்டிதான் தொழுகை. என்னம்மா அப்போ என்ன, தொழுகையில் போய் நிற்கும் போது தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நிஸ்பத்து குவத்தை பார்த்துக்கிட்டே தொழுகணும். அப்போ ஒரு அஸ்மு வச்சுக்கணும். என்ன,
இப்ப இருந்து இன்ஷா அல்லாஹ் எந்த தொழுகை தொழுதானோ அந்த தொழுகையை தொழுகும் போது நிஸ்பத்து குவத்தை பார்த்த நிலையில் தான் நான் தொழுகுவேன் அப்படின்னு நியத்து வச்சு என்ன தொழுகணும். அப்படி ஒரு உறுதி வச்சுக்கணுமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொழுகை என்பது 5 நேரம் தொழுகணும் ஒரு நாளைக்கு. இதுவும் ஒரு நாள் கூட நம்ம விட போறது இல்லை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு நாள் கூட தொழுகை நம்ம விட போறது இல்லை. இதுவும் நம்முடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஒண்ணா வந்துருச்சு என்ன. அதனால் இந்த தொழுகையிலேயே நிஸ்பத்து குவத்தை பார்க்கணுமான்னு சொல்லுவாங்க. 3வது லா இலாஹா இல்லல்லாஹ். நம்ம நடக்கிறோமா இல்லையா, வாக்கிங் போறோம், வெளியே போறோம் வரோம், அந்த நேரங்களில் நிஸ்பத்து குவத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த காலுக்கு நீதான் குவத்தை கொடுத்து நீதான் நடக்க வச்ச ரப்பே, இந்த காலுக்கு நீ குவத்தை கொடுக்கலன்னு சொன்னா நடக்க முடியாத ரப்பே, நீதான் குவத்தை கொடுத்து இந்த காலையை செயல்பட வைத்து நீதான் நடக்க வச்சுக்கிட்டு இருக்க அல்லான்னு சொன்னோம். சர்க்கார் சொல்லுவாங்க அல்லாஹு அல்லாஹ், ஸ்டெப் பை ஸ்டெப் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், இப்படியே வாக்கிங் போகணுமான்னு சொல்லுவாங்க. சர்க்கார் சொல்லுவாங்க லா இலாஹா இல்லல்லாஹ். ஒண்ணு நம்ம செய்யக்கூடிய செயல்ல அல்லாஹ்வுடைய திக்ரை கலக்கிறது, இன்னொன்னு திக்ருக்காக வேண்டியே செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப வாக்கிங் போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தா வெட்டி பேச்சு தான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப என்ன செய்யறது, சரி திக்ர் செய்வதற்காக வேண்டி நடப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி நடக்கணும். ஏன்னா இங்க இருந்து அந்த முனையில இருந்து இந்த முனை வரைக்கும் அப்படியே நடக்க வேண்டியதுதான். என்ன அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே என்னம்மா அப்படியே வாக்கிங் போடுங்க. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, அல்லாஹு அல்லாஹ். இப்ப நடக்கிறோம் எதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி நடக்கிறேன். என்ன நியத்தை எதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக வேண்டின்ற நியத்துல நான் நடக்கிறேன், அப்படி நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு தின்பண்டங்கள் வந்துச்சு, சாப்பிடணும்னு தேவையில்லை, பசி இல்லை, இருந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு எடுத்து ஒரு பிஸ்கெட் எடுத்து அதுல கொஞ்சம் உடைச்சு வாயில போட்டு, யாருன்னா இந்த நாவு உன் கூவத்தை கொண்டுதான் அசைது ரப்பே, இந்த பிஸ்கெட்டை பல்லு அரைக்குது உன் கூவத்தை கொண்டுதான் அரைக்குது ரப்பே, நீதான் இந்த பல்லுக்கு கூவத்தை கொடுத்து அந்த பிஸ்கெட்டை நீதான் அரைக்க வைக்கிற ரப்பே, நீதான் அந்த உமிழ்நீரை சுரக்க வச்சுக்கிட்டு இருக்க ரப்பே, உமிழ்நீரை அல்லாஹ்வுத்தாலா சுரக்க வைக்கிறேன்னு சொன்னா என்னவாகும், விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும். என்னம்மா அப்ப நீதான் உமிழ்நீரை சுரக்க வச்சிருப்பே அப்படின்னு ஏதாவது சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு பண்டங்களை எடுத்து சாப்பிடுங்கன்னு சர்க்கார் சொல்லுவாங்க. எதுக்காக வேண்டி, பயிற்சிக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய திக்ர் நம்ம நிஸ்பத் குவத்தை பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாப்பிடணுமான்னு சொல்லுவாங்க. நம்முடைய தாதா சர்க்கார் நாயகர் சர்க்கார் சொல்லுவாங்க, எஜமா நூரி நாயகத்துடைய தாதா சர்க்கார், அவங்க மச்சிலிவாலை சர்க்கார்னு நினைக்கிறேன். எஜமா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, போய் காடுகள்ல போய் இலைதலைகளை கிளையை அப்படியே உடச்சி எடுத்துட்டு வந்துடும். மரத்துடைய கிளைகளை உடச்சி எடுத்துட்டு வந்து அதுல உள்ள ஒவ்வொரு இலையா எடுத்து நிஸ்பத் மேரா பூவத்தேரா, யாரெல்லாம் நிஸ்பத் என்னுடையது பூவத்து உன்னுடையது, ஒவ்வொரு இலையா பறிச்சு 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 போடுவாங்க. நிஸ்பத்து பூவத்தை பார்க்கறதுக்காக வேண்டியே என்னமா நிஸ்பத்து பூவத்தை பார்க்கறதுக்காக வேண்டி ஒவ்வொரு இலையா பறிச்சு பறிச்சு, யாருடா உன் பூவத்தை கொண்டுதான் பறிக்கிற ரப்பே, உன் பூவத்தை கொண்டுதான் பறிக்கிறான்டா, இந்த கையில உள்ள பூவத்தை உனக்கு சொந்தமானது ரப்பே அப்படின்னு ஒவ்வொரு இலையா பிச்சு பிச்சு கீழே போடுவாங்க. அப்ப அந்த மாதிரி பயிற்சிக்காக வேண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்திக்கணுமான்னு சொல்லுவாங்க. நாயனா ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நிஸ்பத் குவத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஷேഖமார்கள். குறிப்பா நம்ம சில்சிலாவை சார்ந்த ஷேഖமார்கள் நிஸ்பத் குவத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்க்காரும் ரொம்ப நிறைய பயான்கள் நிஸ்பத் குவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நிஸ்பத் குவத் அப்படிங்கிறது அடிப்படையான பாடம், பேசிக் பாடம். எப்ப இது வந்துருச்சோ அப்ப மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமான்னு சொல்லுவாங்க. இது தரீக்கத்துடைய தக்குவா, நிஸ்பத் குவத்தை பார்க்கறது அப்படிங்கிறது தரீக்கத்துடைய தக்குவா. அப்ப எப்ப இது நமக்கு வந்துருச்சோ, இதுக்கு அடுத்தடுத்த ஹகீகத்துடைய தக்குவா, மாரிஃபத்துடைய தக்குவா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருமான்னு சொல்லுவாங்க. சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் ஒருத்தன் பயிற்சி எடுக்கணும். என்ன பைக் ஓட்டுறதுக்கு பயிற்சி எடுக்கணுமா, ஒருத்தன் நல்லா சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டான், இப்ப அவன்கிட்ட கொண்டு போய் பைக்கை தாராளமா கொடுக்கலாம். பைக் ஓட்டுறதுக்கு அவனுக்கு பயிற்சி கொடுக்கணுமா, தம்பி பைக் ஹேண்டில் பாரு நேரா குடி, கண் பார்வை நேரா பாரு, இடுப்பு வளைக்காத அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. ஏன், அது எல்லாமே அவர் சைக்கிள்லயே கத்துக்கிட்டாரு. சைக்கிள் ஓட்டும் போது தான் பின்னாடி சீட்டை பிடிச்சிக்கிட்டு, என்ன பின்னாடி கேரியரை பிடிச்சிக்கிட்டு
இடுப்பு ஆட்டாத, ஹேண்டில் பாரு நேரா புடி, நேரா பாரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பின்னாடி பிடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி சைக்கிளுக்கு தான் என்ன செய்வாங்க, பயிற்சி தேவை. எப்ப சைக்கிள் நல்லா பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டான், இப்ப கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறான். இப்ப இவனுக்கு பைக் அப்படிங்கிறது என்னது, பைக்கு பயிற்சியே கொடுக்க தேவையில்லை, சும்மா பைக்கை கொடுத்தாலே அவன் பாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிருவான். என்னம்மா அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் எப்ப நம்ம இந்த நிஸ்பத்து குவத்தை நல்லா பயிற்சி செய்யறோமோ, அதுக்கு பின்னாடி நம்ம ஹகீகத்துடைய தக்குவா இருக்குது இல்ல, அதுக்கு பயிற்சி செய்யணும் தேவையில்லை. யாரெல்லாம் ஏன் ஹயாத் இல்ல, ஓ ஹயாத் தான் இல்ல இருக்குது, ஏன் இல்மு இல்ல, ஓ இல்மு தான் இல்ல இருக்குது அப்படின்னு அதுக்கு நம்ம பயிற்சி செய்யணும் தேவையில்லை. எப்ப நிஸ்பத்து குவத்துடைய பயிற்சி வந்துருச்சோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமான்னு சர்க்கார் சொன்னான். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் அப்ப இந்த நிஸ்பத்து குவத்துக்கு தான் ரொம்ப பயிற்சி தேவைமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்க்கார் சொன்னாங்க, குறவுச்சேரியில ஜமால் சர்க்கார் கூட இருந்தோம்னா எதுமா அவங்க எப்ப பயான் பேசினாலும் ஜமால் சர்க்காருடைய பயான்கள்ல மிகுதமான பயான்கள் நிஸ்பத்து குவத்தை பத்தி தான் பேசுவாங்கன்னு சர்க்கார் சொல்லுவாங்க. எப்ப அவங்களுடைய தர்பார்ல போய் உட்கார்ந்தாலும் அவங்களுடைய பயான் என்னவா இருக்கும், நிஸ்பத்து குவத்தை பற்றிய பாடம் தான் பேசுவாங்க. என்ன அவங்களுடைய பயான முக்காவாசி அதான் பேசுவாங்க. அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த பயிற்சி நம்ம இடத்துல வந்துருச்சு, அதை நாம் முறையாக பயிற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு பின்னாடி மற்ற பாடங்களுக்கு நாம் பயிற்சி செய்யவே தேவையில்லை. அப்ப பயிற்சி எதுக்கு தான் தேவை, இதுக்கு தான் தேவை. என்னமா அதனால நிஸ்பத்து குவத்துடைய பயிற்சி நல்லா செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். இப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன காலையில நாஷா சாப்பிடும் போது மட்டும் நிஸ்பத்து குவத்து பார்த்தோம், அதுக்கு எல்லாம் சுக்குர் செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். காலையில் நாஷா சாப்பிடும் போது நிஸ்பத்து குவத்து பார்க்க வச்சுக்கிறப்பே, ஒவ்வொரு கவலத்தை எடுத்து வைக்கும் போதும் யாரெல்லாம் உன் குவத்தை கூட தான் எடுத்து வைக்கிறப்பே என்று பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து எல்லாரும் சுக்குர் செஞ்சோம். எல்லாம் வந்து அடுத்து 2 நேரம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான். என்னமா அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் இதையும் நம்ம முறையான பயிற்சி எடுக்கதான் லா இலாஹ இல்லல்லாஹ் மற்ற பாடங்கள் நமக்கு வரும். அப்ப எதுவும் அதுதான் சொல்லி காமிச்சாங்க. ஏன்னா எப்படி உன்னுடைய கல்வி என்ற கண்ணாடி பிரகாசமாக ஆகும், அந்த அந்த கல்வி என்ற கண்ணாடியில் என்ன 1000 தூசுகள் அடைந்திருக்கிறது. மாசிவல்லா என்ற தூசுகள், கரும்புள்ளிகள் ஃபுல்லா நிரம்பி இருக்குது அப்படின்றப்ப எப்படி உன்னுடைய கல்வி பிரகாசமாக ஆகும் அப்படின்னு சொல்லி காலையில் கூட பிள்ளைங்க கேட்டான். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய பைத்து என்ன, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போய் அவங்க உஸ்தாத் கேட்டாங்களா இல்லையா, என்ன கேட்டாங்க, வக்கீஅ அவங்களுடைய உஸ்தாத் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, ஷகௌது இலா வக்கீஇன் சூஅ இல்மின், எஜமானே எனக்கு பாடமே ஒழுங்கா வர மாட்டேங்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எஜமா என்ன பதில் சொன்னாங்க, ஃபௌசானி இலா தர்கில் மஆசி, பாவங்களை விட்டு விடு என்று எனக்கு வசியத்து செய்தார்கள். பாவம் செய்யாதப்பா, அப்பதான் உனக்கு பாடம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன் காரணம் என்ன, இன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி, ஏன் காரணம் என்ன, இல்ம் என்பது இருக்குது, இந்த இல்ம் அது அல்லாஹ்வுடைய நூர், அது அல்லாஹ்வுடைய நூர். அப்ப அந்த நூறு நம்ம கல்வில வரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், பாவங்களை விட வேண்டும். என்ன, வநூருல்லாஹி லா யுதா லிஆசி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நூரை பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன, அப்ப என்ன பாவத்தை சொல்றாங்க, என்னமா இப்ப இங்க நூறுனா எது, தரீகத்துடைய இல்மு இருக்குது, இந்த இல்மு நம்ம கல்வில வரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், நாம பாவத்தை விட வேண்டும். என்ன பாவத்தை விடணும், என்ன நம்ம பாவம் செய்யணும், சிருஷ்டிகளை சுயமா நாஃபியா விளங்குறோம், இதுதான் பாவம். சிருஷ்டிகளை சுயமா வளர செய்யக்கூடியதாக விளங்குறோம், இதுதான் பாவம். அப்ப இந்த பாவத்தை எப்போது நாம் விடுகிறோமோ அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இல்மை, இறை ஞானத்துடைய இல்மு, அந்த இல்மை கொண்டு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பிரகாசிக்க செய்வான். எப்ப நம்ம அந்த பாவத்தை விடவில்லையோ, சிறுசுகளை நாஃபியோ லாரா பார்க்கறத நம்ம விடவில்லையோ, அதுவரை அல்லாஹ் தஆலா அந்த இல்மை நம்மில் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். என்ன லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால நம்ம என்ன செய்யணும்,
அப்ப இந்த பாவத்தை விடணும். சிருஷ்டிக நிச்சயமா நாஃபியோ லாரா விளங்குறத விட்டுறணும். அல்லாஹ் ஒருவன் தான் நாஃபியன், அல்லாஹ் ஒருவன் தான் லாரு. அப்ப சிருஷ்டிகளில் எந்த நன்மை வெளியானாலும் அது அல்லாஹ் தஆலா தான் அந்த சிருஷ்டிகளின் மூலமாக வெளியாக்குகிறான். சிருஷ்டிகளின் மூலமாக எந்த லரர் வெளியானாலும் அல்லாஹ் தஆலா தான் அந்த சிருஷ்டிகளின் மூலமாக அந்த லரரை, அந்த தீங்கை அல்லாஹ் தஆலா தான் வெளியாக்கலாம் என்று பார்க்கணும். அப்ப இந்த இல்மு நம்ம கல்வில வரணும்னு சொன்னா என்ன செய்யணுமோ அந்த பாவத்தை நம்ம விடணும். லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி அல்லாஹ் ஒருவனே நாஃபியோ லாராக விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை, நிஸ்பத் குவத்து பயிற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஷேഖനായத்தின் பிச்சையில் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.